ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆரிகமி எலிஃபண்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆரிகமி ஷீட் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே மடிக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த லைன் நல்லா விழுகும். இன்னொரு சைடும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுணும். நெக்ஸ்ட் நம்ம அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதை அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். கீழே இருக்க சைடை மேலே மாற்றி மடிக்கணும். இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ இன்னொரு சைடும் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ அது ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி வந்திருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இப்போ அந்த ஸ்கொயர் ஷேப்பை என்ன பண்ணணும்னா, ஒரு சைடு இருக்குல்ல, அதை பிடிச்சி இப்படி மடிச்சு விட்டிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிட்டிங்கன்னா இப்போ எல்லா சைடும் பண்ணியாச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணிடணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேயும் தூக்கி விட்டுட்டு அந்த லைனில் அப்படியே உள்டா மடி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ அதை இதே மாதிரி இன்னொரு சைடும் மடிச்சிடணும். அந்த சைடு லெஃப்ட் சைடில் அதே மாதிரி மடிச்சிட்டா அதே டைமண்ட் ஷேப் உள்ளே போயிடும். அந்த சைடில் இருந்ததெல்லாம் பாருங்கள். இப்போ பின்னாடி அந்த சைடு திருப்பி அதே மாதிரி பண்ணி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி இருக்கா, இது அதே மாதிரி பண்ணிட்டா பாருங்கள் க்ளீனாக இருக்கும். இப்போ ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே அதே மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, ரெண்டு சைடும் பண்ணியாச்சு. இப்போ அதை அன்ஃபோல்ட் பண்ணிடுங்க. அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு சைடில் மடிச்சிருங்க. அப்படி வச்சு மடிச்சிட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். ஓகே, இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி மடிச்சிடலாம். நல்லா பார்த்து மடிச்சுக்கோங்க அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி மடிச்சிட்டோன்னா பாருங்கள் இப்போ ஒரு நிஞ்சா ஸ்டைல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரெண்டு மட்டும் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ அந்த தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல ரெண்டு, அதில் ஒரு சைடில் எண்டுலேருந்து அந்த நடுவில் இருக்க பாயிண்ட்டுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். ரெண்டு இதுவுமே அப்படியே பண்ணிடலாம். இப்போ ஒரு பென்டகன் ஷேப் கிடைக்கும். நார்மல் பென்டகன் ஷேப் கிடச்சிரும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்க எட்ஜ் எடுத்து நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஒல்லியான ஒரு பென்டகன் ஷேப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள். இப்போ பின்னாடி திருப்பினீங்கன்னா அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதை ஹாஃபாக மடிச்சிட்டிங்கன்னா எட்ஜிலேருந்து அந்த லைன் போகிற வரைக்கும் மடிச்சிட்டு அப்புறம் மடிச்சிட்டோன்னா பின்னாடி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா ஃபோல்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பின்னாடி இந்த பென்டகன் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதை ஹாஃபாக மடிக்கணும். அந்த இதை பார்த்து ட்ரையாங்கிளை பார்த்து ஹாஃபாக மடிங்க. ஓகே, இப்போ ஒரு சைடு ஸ்பேஸ் அதிகமான ஒரு நீளமாக நீட்டிக்கிட்டு இருக்குது. இன்னொரு சைடு ஸ்பேஸ் கம்மியானது ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ஃப்ரண்ட் சைடு உள்ளது ஹெட்டு,
பேக் சைடு உள்ளது டெயில் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் லெக் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்படி எடுத்து ஃபோல்ட் பண்ணிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிச்சிடலாம். அப்படியே ஆப்போசிட் சைடில் மடிச்சிட்டோன்னா அது கீழே கூடி இருக்கும். இப்போ அதை வந்து இன்னொரு இதில் மடிக்கணும். மேலே பார்த்த மாதிரி அந்த எட்ஜை எடுத்து மேலே எண்டு வரைக்கும் மடிச்சிடலாம். இப்படி மடிச்சுட்டு அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஃபோல்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண அப்புறம் அன்ஃபோல்ட் பண்ணால் ஒரு பென்டகன் ஷேப் கிடைக்கும். அந்த எட்ஜை எடுத்து நடுவில் வைக்கணும். அந்த ஃப்ரண்ட் லெக்ஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் பண்ணிடுங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து அதை ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். அந்த சைடில் இருக்கிறத நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா பேக் லெக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா டெயில் தான் பண்ண போகிறோம். அடுத்து அதுக்கு முன்னாடி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ டெயில் பண்ணலாம். அந்த ஒரு மாதிரி பீஸ் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மடக்குனது. ஸோ அதை பிடிச்சி டெயில் மாதிரி இழுத்து விட்டால் முடிஞ்சிச்சு, மடக்கி விட்டு. இப்போ டெயிலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ டெயில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹெட்டு தான் பண்ண போகிறோம். ஹெட் பண்ணுறதுக்கு இதை வந்து திருப்பிட்டு இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். அந்த பேக் லெக் பண்ணோம்ல அதே மாதிரி அதோட கொஞ்சம் வித்தியாசமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அன்ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட் சைடில் மடிக்கணும். மடிச்சிட்டோன்னா ஹெட் மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும், அதை வந்து மடிச்சு விட்ருங்க எட்ஜிலேருந்து நடுவில். அதே மாதிரி இன்னொரு சைடு மடிச்சிருங்க. பாருங்கள், மடிச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணிடணும். இப்போ வந்து ஹெட்டு மாதிரி தெரியும் அது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மெயினானது தும்பிக்கை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த கீழே நீட்டிக்கிட்டு இருக்கிறத அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த வசத்தில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கடைசியில் நீட்டிக்கிட்டு இருக்குல்ல அதை வந்து நல்லா மடிச்சு விட்ருங்க. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல அதை எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி மடிச்சிட்டோன்னா தும்பிக்கை நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ தும்பிக்கை மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அதை மடிச்சு விட்டோன்னா தும்பிக்கை நமக்கு வந்து ரெடி. இப்போ எல்லா இடத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து கண் மட்டும்தான் ரெடி ஆகலை. அதுக்கு வந்து பிளாக் பென்னு இல்லைன்னா ஸ்கெட்ச் எடுத்து கண் மாதிரி மார்க் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு. ஓகே, இப்போ பென் எடுத்துக்கலாம், பிளாக் கலர் பென். இதை வச்சு ஐஸ் மாதிரி பண்ணி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணிடலாம், இன்னொரு சைடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.